பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். சின்னதாக ஒரு டிஃபன் நைட்டுக்கு எனக்கு மட்டும் கம்பு ஒரு 100 கிராம் கம்பு, அதில் ஒரு 10 கிராம் கூட இல்லை உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 வெந்தயம் போட்டிருக்கேன். தெரியுதா? போட்டிருக்கிறேன். இது ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, தோசை தான் சுட போகிறேன். எப்பவும் அரிசின்னு காலையில் இட்லி, நைட்டு தோசை இது மாதிரியே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பொருட்களையும் கம்பு, சோளம் இந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி கம்பு தோசை முதலாக சுட போகிறேன். அரைச்சிட்டு வந்துட்டுமா? மாவு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். கம்பு மாவு ஒரு 100 கிராம் தான் எனக்கு ஒரு வேளைக்கு மட்டுமே. இது எப்படியும் ஒரு 3 தோசையாவது வரும். முதல்ல தோசை வருமாங்கிறது முதல் விஷயம். அதுக்கப்புறம்தான் 3 தோசையா என்ன அப்படின்னு தெரியும். தோசை நல்லா வந்துச்சுன்னா ஏதாவது நல்ல பெரிய சமையல்காரர் வீட்டில் போய் உருண்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். உருண்டு கொடுத்துன்னா அங்கே பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும்னு பார்க்குறேன். ஏதாவது கோவிலில் போய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்புறம் அது கோவிலில் போய் பண்ணணும். அது பண்ணலைன்னா தப்பு. அதனால இப்படி சொல்கிறேன். தோசை நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் கம்பில் தோசை வார்த்ததில்லை இது வரைக்கும். இப்போ தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல் காஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு இப்போ செஞ்சு பார்க்குறேன். எண்ணெய் ஊற்றினேன் பார்த்தீங்களா? அதனால் அது கரண்டியை வச்சு தேய்க்கிறதுக்கு வராது. எண்ணெய் தேய்க்காமல் ஊற்றிட்டு, எண்ணெய் தேய்க்கிறதுனா சும்மா ஏதாவது ஒரு வெங்காயம் அந்த மாதிரி எதனா வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் தோசை ஊற்றினா, அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்லையே எண்ணெயை ஊற்றிட்டு தேய்ச்சோம்னா தோசை நல்லா தேய்க்கிறதுக்கு வராது. சரி, இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, நான் 3 தோசைக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா மாவு, அந்த 3ஆவது தோசை இது தான். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சைஸ்லலாம் எங்கேயும் தோசை பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னொன்று என்னென்னா, தோசை கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. அவ்வளோ அழகாக வந்துச்சு. முதல்ல சுட்ட தோசையை நின்றுக்கிட்டே தின்னுட்டேன். அவ்வளோ ஒரு ருசி. நம்ம அரிசி மாவில் சுடுற தோசையெல்லாம் ஏதாவது தொட்டுக்கிற இல்லாமல் சாப்பிட முடியாது. இது இந்த கம்பு தோசை அவ்வளோ, கம்புன்னு இல்லை, ராகி தோசையும் அப்படி தான். நான் எதுவுமே விரும்ப மாட்டேன், சும்மா சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உள்ள ஒரு ருசி அரிசியிலலாம் இல்லை. இது நான் எதுவுமே தொட்டுக்கிற மாட்டேன். சாம்பார் கூட இருக்குது, தொட மாட்டேன். ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு தோசை பத்தாது. அது ஏதோ ஒரு விதமாக இருந்துச்சுனாக்கா போதும்னு நினைப்பு வரும். ஆனால் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. போதும். காலையில் நம்ம ராகியில் இன்னைக்கு காலையில் ராகி தோசை, நைட்டு கம்பு தோசை, நாளை காலையில் ராகியில் ஏதாவது சாப்பிட்டு இது பண்ணிக்கிறலாம். இந்த கம்பு தோசை நீங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க. நானும் ஏற்கனவே எல்லா சிறுதானியங்களையும் சேர்த்து அரைச்சி தோசை சுட்டு வீடியோலாம் போட்டிருக்கிறேன். கம்பு மட்டும் தனியாக செய்தது இன்னைக்கு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சரி, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆசைப்படுறோம். நன்றி, வணக்கம், போயிட்டு வாரேன்.